போப்பா, போய் ஜோடியா நின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துறேன். அது முதல்ல ஜனனியும் மாப்பிளையும் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான். சரி. நீ வாயத் திறந்தா மூட மாட்டியாமே, ஓவரா பேசுவியாமே. வெளியில பேசிக்கிறாங்க, நீங்களும் வாயத் திறந்தா மூடவே மாட்டீங்களாமே, ரொம்ப ஓவரா பேசுவீங்களாமே, உள்ள பேசிக்கிட்டாங்க. ஷர்ட் ரொம்ப நல்லா. தேங்க்யூ சோ மச் சார். வாடகைக்கு எடுத்ததா? சொந்த ட்ரெஸ் சார். அது இருக்கட்டும், இந்த போட்டோகிராஃபி எப்படி நீ கத்துக்கிட்டியா இல்ல கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி நீ கேமராவோடய பிறந்துட்டியா? சார், என்னோட திறமையை நானே வளர்த்துக்கிட்டு சாணம் பிடிச்சிருக்கேன். பார்த்து கை கழிச்சுக்கு போகுது. எங்க சாணம் பிடிச்சிங்க சார்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா தெரியாதான்னு இது எனக்கு தெரியாது. நான் நிறைய போட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாருமே நேஷனல் அவார்டு வின்னர்ஸ். எனக்கு நேஷனல் அவார்டு காத்துக்கிட்டே இருக்கு பின்னாடி. எங்க காணோம்? ஹலோ ஹலோ, காமெடி. சாரி, எனக்கு சிரிக்கிற டைம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. ஹலோ பிரதர், இந்த வெள்ளை அடிக்கிற வேலையில அப்புறம் பாத்துக்கலாம். உன்னை பார்த்த ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் மாதிரி தெரியலையே. இந்த வாரச்சந்தையில கருப்பு துணியை போத்திக்கிட்டு கிளிக் கிளிக்னு போட்டோ எடுப்பாங்களே, அந்த லோக்கல் சொந்தக்கார போட்டோகிராஃபர் மாதிரி தெரியுது. சார், என்ன நீங்க ஓவரா கலாய்க்கிறீங்க, அப்புறம் நானும் கலாய்ச்சிருவேன். என்ன பத்தி வெளியே கேட்டு பாருங்க. சரி, கேட்டு வந்துடுறேன். நாளைக்கு கேட்டுக்கலாம். என் திறமையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என் திறமையை கொஞ்சம் பாக்குறீங்களா? இதெல்லாம் காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இல்ல நோடுங்க, ఇక్కడ చూடுங்க, இவட நோக்குங்க, இதர் தேக்கோ, லுக் ஹியர், லுக் அட் மீ, చూடு, லுக் மீ. யோ, நீ எந்த லாங்குவேஜ் சொன்னாலும் கண்ணுல மூஞ்சில இந்த குத்து குத்துற பார்க்க முடியாதயா? சார், கண்ணை கசக்கிட்டு பாருங்க சார். இத பாருங்க, இந்த ஜோடியை பாருங்க, இந்த போஸ பாருங்க. டேய், டாய்லெட்குள்ள ஒரு பிரஷ் மண்டையா? முத்தரசனும் ஸ்வேதாவும் ஒன்னா நின்று போட்டோ எடுக்க கூடாது பார்த்தா இவன் க்ளோஸா நிக்க வச்சு போட்டோ எடுத்துருவான் போல இருக்க. என்ன சார், ஐயாவோட டேலண்ட பார்த்து அசந்து போயிட்டீங்களா? எப்படி சார் இந்த மாதிரி திறமைசாலி உங்களுக்கு கலாய்க்க மனசு வந்துச்சு? போட்டோகிராஃபர் தானே நீ? இல்ல, நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பையனையும் பொண்ணையும் ஒன்னா நின்று பேசக்கூட விட மாட்டாங்க. நீ மட்டும் எப்படி பையனையும் பொண்ணையும் ஒன்னா நிக்க வச்சு இவ்வளவு க்ளோஸால போட்டோ எடுத்திருக்க? அதான் சார் நம்மளோட டெக்னிக். போட்டோகிராஃபில பிடிஏன்னு ஒரு தியரி இருக்கு. என்னது பீடியா? சிகரெட். சார், கொஞ்சம் முழுசா சொல்ல விடுங்க சார். அதாவது பப்ளிக் டிஸ்ப்ளே அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றது? ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இயல்பா பழகிறத பார்த்து இவங்க ஜோடி சேர்ந்தா பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் அவங்க கேட்க கேட்க அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இது அவங்க ஆழமா நம்புறப்ப தானா அவங்களுக்குள்ள பிரியமோ பிணைப்பும் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி ஜோடி கிட்ட பேசி படம் முடிக்கிறதுதான் பிடிஏ தியரி. லேட்டஸ்ட் டெக்னாலஜி பாஸ். அதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி க்ளோஸா நிக்க வச்சு படம் முடிக்கிறோம். இவன் பீடி தீரிக்கு தீ வச்சு கொளுத்த ஏதாவது ஒன்று பண்ணி முத்தரசனையும் ஸ்வேதாவையும் ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறத தடுத்துடணும். பிரதர், நீங்க வந்து உங்க பீடியை வச்சு இல்ல உங்க தீரியை வச்சு இவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டோ எடுங்க போங்க. அப்படியா? அப்போ அடுத்து அவங்கள ரெடி பண்ணுங்க. நம்ம பிடிஏ தியரிப்படி போட்டோ எடுத்து கலைக்கிடுவோம். பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருக்கீங்க. போட்டோ எடுத்துடலாமா? சூப்பர். சாரி, பேக் டிராப்பிங் நல்லா இல்ல. நம்ம அங்க போய் எடுத்துக்கலாமா? நோ ப்ராப்ளம், வாங்க போலாம். வாங்க, நீங்க ரெண்டு பேரும் இங்க நில்லுங்க. இந்த பேக் ட்ராப் சூப்பரா இருக்கு. ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிக்கிறீங்க? வாங்க, க்ளோஸா வாங்க. இன்னும் 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 சூப்பர். அவங்க தோல்ல கை போடுங்க.
சூப்பர். கார்த்தி, என்னண்ணே? அந்த பிரஷ் பண்ணி இருக்கானே அவன் ஏதோ வீடி தெரின்னு ஒன்று வச்சுட்டு ஃபோட்டோவில் எடுத்திருக்கான்டா. இந்த சைடு வாங்க நீங்க. ஓகே. பையனையும் பொண்ணையும் நெருக்கமா உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கான். என்னானாலும் சரி, அவன் அந்த பீடி தீரி வச்சுட்டு முத்தரசன் சுவத்தவை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஏன்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேரையும் பிரிச்சு எடுக்கிற மாதிரி ஏதாவது தீரி சொல்லு. அவ்வளவுதானே, பின்னிடுவோம். ஃபினிஷ். ஓகே சூப்பர், தேங்க்யூ. இந்த ஜோடி ஓவர். நெக்ஸ்ட் ஜோடியா ரெடியா இருக்கு சொல்லுங்க. மிஸ்டர் பீடி, நெக்ஸ்ட் ஜாடிக்கான மூடியை தேடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ், டெல் மீ. இவர்தான் நம்ம தம்பி கார்த்திக். ஹாய். இவனுக்கும் சினி ஃபீல்டுக்கும் சும்மா பாம்பன் பால் அளவுக்கு பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஓ, அவன் ஏதோ தியரி வச்சிருக்கான். அது என்னன்னு கேட்டு அந்த தியரி படி முத்தரசன் சுவத்தவை போட்டோ எடுத்துரு. ஓ, புது தியரி பஸ் சொல்லுங்க. மிஸ்டர் கதிர், Yes. உங்களுக்கு பிடிஏ தேரிய பத்தி தான் தெரியும். டிடிஏ தேரினா என்னன்னு தெரியுமா? டிடிஏ தியரியா அப்படின்னா? அப்படி நீங்க தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டா நேஷனல் அவார்டு காத்திருக்காது, உடனே வந்துரும். அப்படின்னா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டிடிஏ தேரினா டிஸ்டன்ஸ் டிஸ்ப்ளே அஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த தேரி படி எடுக்கிற போட்டோவை பார்த்தா வாழ்க்கையில இந்த ஜோடி ஒண்ணு சேர்ந்துடவே கூடாதுன்னு நினைக்க தோணணும். நீ என்ன பண்றன்னா அந்த தியரி யூஸ் பண்ணி முத்தரசன் சுவத்தவை போட்டோ எடுத்துரு. ஹலோ, இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால போட்டோ எடுக்க முடியாது. எனக்குன்னு ஒரு தியரி இருக்கு, அந்த மாதிரி தான் நான் போட்டோ எடுப்பேன். முடியாதா? முடியாது, கண்டிப்பா முடியாது. இந்த வச்சுக்கோ. முடியாது. ஹலோ, லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ண பாக்குறீங்களா? அப்பேற்பட்ட பரம்பரை கிடையாது நானு. இந்த உங்க காசு எடுக்காத. அது பாம் ரிமோட் கண்ட்ரோல் கையில வச்சிருக்க. பாமா இல்ல, பாம்பா பாம்பா. யோ, பாக்கெட் பால் போடுறவன பாத்திருக்கியா? பாக்கெட்ல பாம்பு போடுறவன இங்கதாயா பாக்குற. டேய் ஜில்ஜங் ஜக்கு, தம்பி சொல்ற தேரி படி முத்தரசன் சுவத்தவை போட்டோ எடுத்துரு. இல்ல இந்த கழுத்துன உன் நெஞ்சு. யோ, நீங்க சொல்றத நான் கேக்குறேன், சொல்லுங்க. முத்தரசன் சுவத்தாவை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போட்டோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அது உங்க நிக்கிறாங்களே சகுப்பு தாவணி கட்டிட்டு என் தங்கச்சியும் முத்தரசனையும் ஒன்னா நிக்க வச்சு உன் பீடி திரிப்படி க்ளோஸா போட்டோ எடுக்கிற. சரியா? யாரு லுங்கி கட்டிட்டு இருக்கிறது தானே? அது நெஞ்சிலோட வேஸ்டா. இல்ல பயத்துல. நான் சொன்னபடி போட்டோ எடுக்கணும். இல்ல வேணாம். ஆமா, என்ன தியரி சொன்னீங்க? டிடிஏ தேரி. ஏதோ ஒண்ணு அதுல இருக்கிற டிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தை மட்டும் தான் உனக்கு ஞாபகம் இருக்கணும். புரியுதா? டிஸ்டன்ஸ் 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 டிஸ்டன்ஸ். ஸ்வேதா, நீயும் போய் முத்தரசனோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கோ. சரி அத்தை. ரெடி, வாங்க. ஐயோ சார் சார் சார், டக்குன்னு இப்படி ஒட்டில நிக்க கூடாது. தள்ளி நில்லுங்க, தள்ளுங்க தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம். சூப்பர். அப்பா, எதுக்கு இவ்வளவு தள்ளி நிக்கணும்? மேடம், அது வந்து ஒரு தியரி மேடம். அந்த தியரி பேர் கூட டிடிஏன்னு ஒரு தியரி மேடம். டிஸ்டன்ஸ் டிஸ்ப்ளே அப்ளிகேஷன் இல்ல அஃபெக்ஷன் ஒரு தியரி மேடம். அந்த தியரி விதி இப்படி பாத்தீங்கன்னா 2 பேர் தனித்தனியா நின்னு போட்டோ எடுத்தா கூட நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் மேடம். ஆமாங்க மேடம். அது எப்படி தள்ளி நின்னா நல்லா வரும்? மேடம், கண்டிப்பா நல்லா வரும் மேடம். என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க மேடம். சொன்ன கேளுங்க மேடம். வாங்க, இப்படி தள்ளி வாங்க. தள்ளுங்க தள்ளுங்க. சூப்பர். பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மேடம், why dull? Smile please. சிரிக்க முடியாது. இவனு வேற. மேடம் ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் சிரிங்க மேடம். என்ன பாருங்களேன், உங்களுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடும். அதான் மேடம். எப்பா நல்லா சிரிக்கிறீங்க மேடம். 1 more மேடம். அப்படியே இல்லைங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தம்பி, எல்லா போட்டோவும் எடுத்து முடிச்சாச்சா? எங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு குரூப் போட்டோ எடு. கண்டிப்பா மேடம். பாஸ், இதுக்கு வேற ஏதாவது தியரி இருக்கா? சார், தியரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். மேடம் குரூப் போட்டோ எடுக்க சொல்லிருக்காங்க. எல்லாரும் போய் நின்னீங்கன்னா டக்குன்னு எடுத்துட்டு சட்டை போட்டுன்னு கிளம்பிடுவேன்.
போங்க போங்க, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? போங்க போங்க, எல்லாரும் போங்க. வந்து நில்லுங்க. ஆ, நில்லுப்பா. க்ளோஸா வாங்க. சரிடா, இருங்கடா. மேடம், நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்க? அங்க போங்க. வெண்ணிலா, மேடம், இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க 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 வாங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. வாங்க, இன்னும் நல்லா வாங்க. வாங்க, இன்னும் க்ளோஸா வாங்க. சூப்பர். எல்லாரும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. சூப்பர். ஓகே, குரூப் போட்டோ முடிஞ்சு. சார், நீங்க தான் இப்படி கொஞ்சம் வர முடியுமா? இங்கே தான். நில்லுங்க நில்லுங்க, போதும். மேடம், நீங்களும் இப்படி கொஞ்சம் வர முடியுமா? வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாங்க வாங்க, வந்து பக்கத்தில் நில்லுங்க. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா நின்னீங்கன்னா ஒரு 3 போட்டோ எடுத்துக்குவேன். பிகாஸ் குட் காம்பினேஷன் நீங்க ரெண்டு பேரும். என்னோட பிசினஸ் டெவலப்புக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் இந்த போட்டோஸ்லாம். அதுக்காக தான். எனக்காக ஒரு 2 minutes ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு, போட்டோலாம் நல்லபடியா வந்திருக்கு. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? ஓகே. அப்பா, அப்ப நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. நான் வரேன். பை பை. ஹலோ, எஸ், உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் கதிர். ஒய்? கதிரா புதிரா? நான் சொன்னது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏதேதோ பண்ணி சொதப்பிட்டீங்க. மேடம், ஏற்கனவே என் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. மேடம், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பாக்கெட் பால் போறவனை பாத்திருப்பீங்க. பாக்கெட்ல குண்டு போறவனை எங்காவது பாத்திருக்கீங்களா? என் பாக்கெட்ல பாம்பு வச்சுட்டாங்க மேடம். என்னது, பாமா? ஆமாங்க மேடம். அங்க அங்க பாருங்க, இடுப்புல துண்ட கட்டிட்டு நான் தான் அண்ணாமலை ரஜினி நினைச்சிட்டு அங்க ஒருத்தர் ஸ்டைல நின்று இருக்கான் பாருங்க. அவன் தான் மேடம் பாக்கெட்ல குண்டு போட்டுட்டான். குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன், வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஸ்டைலா? இவன் ஸ்டைல தீய வைக்க. என்ன ஸ்வேதா அப்படி பாக்குறேன்? உனக்கு நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், உனக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் நடக்காது, அதை நான் நடக்க விட மாட்டேன். வெண்ணிலாவுக்கும் முத்தரசனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அதை நான் நடத்தி காட்டுவேன்னு. அதையில காதலியே போட்டுக்காம நீ எவ்வளவு தடவை தான் முயற்சி பண்ணி மொக்கையா வாங்குவேன். உன்னால் இன்னும் எவ்வளவு தடவை தான் முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ண. இவன் சொன்னா செஞ்சிருவீங்களா? மேடம், உங்களை பகைச்சுக்கிட்டா வர வேண்டிய பணம் வராம போகும். ஆனா இவங்களை பகைச்சுக்கிட்டா என் உயிர் போயிரும் மேடம். ஆளை விடுங்க, நான் செம்பருத்தி செடியை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிறேன். சார், அதான் பண்ண சொன்னதை பண்ணிட்டேனே. பாம ரிமூவ் பண்ணுங்க சார். பார்த்து சார், பார்த்து மெதுவோட சார், வெடிச்சிட்டு போகுது சார். பார்த்து சார், பொறுமையா பொறுமையா. பார்த்து சார். தேங்க்யூ தேங்க்யூ. கெஸ்ட்டை கூப்பிட்டு பம்பளை போடுறாங்க. இரு, எங்க அம்மா அகிலாண்டேஸ்வரி கிட்ட சொல்லித்தரேன்.
என்னாச்சு? நீ சொன்ன மாதிரியே வெண்ணிலா சாப்பிட போற சாப்பாட்டுல தூக்க மாத்திரைய பொடியாக்கி கலந்தத மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டா ஸ்வேதா. எஸ். ஏன் சிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அந்த அண்ணாமலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு தெரியுமா? உனக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது, அப்புறம் ஏன் வீண் முயற்சி பண்றேன்னு கேட்டான். இது வீண் முயற்சி இல்ல, வெற்றிகரமான முயற்சின்னு நான் நிரூபிச்சே ஆகணும். சரி, அவ நல்லா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தூங்குனதுக்கு அப்புறம் அவ கால்ல 2 தங்க கொலுசு இருக்குல்ல, அது 2ஐயும் கழட்டிட்டு வாங்க. அப்பதான் அவளுக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்க முடியும். சரி ஸ்வேதா. ம். நிறைய வேலை இருக்கு, அதுக்குள்ள தூக்கம் வருதே. ஏய், இப்படி வாடி. உள்ள போய் ஸ்வேதா சொன்ன மாதிரி 2 கொலுசையும் கலட்டி எடுத்துட்டு வா. நான் வெளியில நின்னு யாரா வராங்களான்னு பாத்துக்கிறேன். ஏ நீயே போடி. சொன்னா கேளு, ஸ்வேதா உன்னதானே கழட்ட சொன்னா. போ. ஏ அதுக்குள்ள என் ஹார்ட்டே கலண்டு விழுந்துருமோன்னு பயமா இருக்குடி. எதுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கல, ஒன்னும் ஆகாது. போ போ சொன்னா போடி. போ. தூக்கத்துல இருக்கா? இந்த இடி இடிக்கிறாளே. கொலுசை கலட்டுவோம்.